த கோட் விஜய் படம் இப்போ எவ்வளோ ஸ்க்ரீனிங்ஸ் வந்து அதுக்கான பிளானிங் இருக்கு? 3 மணி நேரம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. 3 மணி நேரம் எப்படி கொண்டு போறாங்க அவ்வளவு இது அப்படின்னு ஓரளவுக்கு அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படி இப்படிலாம் பார்க்குறோம். படம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஏஜிங்லேயே டோட்டலாக நிறைய விஷயங்கள் ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. விமர்சனங்களையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அது நல்ல, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பாசிட்டிவான விஷயமா நினைக்கிறேன். அண்ட் அஜித் சாருமே வந்து அதில் ஷார்ட்ல இருக்கலாம், இல்லை ஒரு டயலாக் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் குட் பேட் அர்லியுமே வந்து விஜய் சாரோட ரெஃபரன்சஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல சார். ஏதோ ஒரு முக்கியமான ஒரு போர்ஷனில் ஒரு வாய்ஸ் ஓவரோ ஒரு விஷுவலில் வர்ற ஃபோனில் வீடியோ காலில் வந்து பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு சீக்வன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் என்ன தான் சாங்கில் நீங்கள் சொன்னாலும் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமாங்கிற மாதிரி ரீரெக்கார்டிங்கில் ஒரு மேஜிக் ஒன்று, நீங்கள் எப்படி ஒரு படத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் ரீரெக்கார்டிங்கில் ஒரு மேஜிக் பண்ணக்கூடிய பெரிய ஆற்றல் வந்து யுவனுக்கு இருக்குது. அதை நீங்கள் வந்து மறக்க முடியாது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து ஏஐல வர வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்கான போய் மீட்லாம் பண்ணிட்டு வந்தாங்கல்ல சார். ஆமாம், அது வந்து மரியாதை நிமித்தமாக சந்திப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட அதுக்கு ஒரு அவருக்குண்டான ஒரு ஒரு மரியாதை செய்யணும் இல்லையா? அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா அவருக்காக ஒரு அந்த படத்தில் அவரை யூஸ் பண்ணதுக்காக அவங்கள பார்த்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜேர்னலிஸ்ட் சுபேர் அவர்கள் நம்மோட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். வெங்கட் பிரபுவோட ஹீரோ த கோட் விஜய் படம் எவ்வளோ எதிர்பார்ப்புகளோட ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ எவ்வளோ ஸ்க்ரீனிங்ஸ் வந்து அதுக்கான பிளானிங் இருக்கு? ஸ்க்ரீனிங்ஸ் வந்து இப்போ வரைக்கும் 600ன்றாங்க. இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாழை வந்ததுனால கொஞ்சம் ஸ்க்ரீன் கொஞ்சம் வாழை நல்லா போயிட்டு இருக்கு படம் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்க்ரீன் கம்மியாகும். இல்லைன்னா 600க்கு மேலே போயிருக்கும். இப்போ 600ங்கிறது ஓரளவுக்கு கன்ஃபார்மாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் அதர் ஸ்டேட்டு மற்றபடி அதர் கண்ட்ரிஸ்லாம் வந்து இன்னும் நிறையா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் 600 ஸ்க்ரீன் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நாள் இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது சேஞ்சஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் படம் நெருங்கும் போது ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும்ல, என்னென்ன மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு? ப்ரொமோஷன் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்களே, பார்த்துட்டீங்கன்னா வெங்கட் பிரபு தொடர்ந்து பேச ஆரம்பிச்சார் படத்தை பற்றி. டெய்லி ஒரு அப்டேட், ஒரு லீக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படிங்கிற ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. படம் வந்து 3 மணி நேரம் 3 நிமிஷம் சென்சார் ஆயிருக்கு. அந்த 3 நிமிஷம்ங்கிறது ஃப்ளாப்பர்ஸ் பண்ணியிருக்காங்க கடைசியில். அதாவது எப்படின்னா ஒரு ஜாகி ஜான் ஸ்டைல் அது. ஆமாம், ஜாகி ஜான் படத்தில் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த காமெடிஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது வெங்கட் பிரபு சொல்லவே வேணாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றாங்க. அது வந்து அந்த போர்ஷன் நம்ம இந்த 3 நிமிஷம் இருக்குது, படம் முடிஞ்சிட்டு கூட அது யாரும் வந்து எந்திரிச்சு போக மாட்டாங்க அப்படிங்கிறனால அந்த 3 நிமிஷம் அந்த படத்தில் நடந்த ஃப்ளோபர்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க. அதுவும் சென்சார் வாங்கியிருக்காங்க. 3 மணி நேரம் 3 நிமிஷம் அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய மொத்த டியூரேஷன். 3 மணி நேரம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. 3 மணி நேரம் எப்படி கொண்டு போகிறாங்க அவ்வளவு இது அப்படின்னு ஓரளவுக்கு அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படி இப்படிலாம் பார்க்குறோம். படம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. வந்து 3 மணி நேரம்ங்கிறதெல்லாம் தெரியல. வெங்கட் பிரபுடைய அந்த காமெடி, அந்த சேசிங்கு, ஃபைட்டு, மாநாடு, மங்காத்தா அந்த மாதிரியான ஒரு டைப்பில் ஒரு படம் ரொம்ப போர் அடிக்காமல் இருக்கும். 3 மணி நேரங்கிறது பெருசாக தெரியல. ஏறக்குறைய எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன். படம் பார்த்த அந்த யூனிட்டில் உள்ள ஆட்கள், டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து படம் பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்க எதிர்பார்த்த விட நல்லாவே வந்திருக்கு படம் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. சாங்கும் இன்னைக்கு அந்த யுவனுடைய பர்த்டே அன்னைக்கு சாங் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கும் 3 சாங் ஏற்கனவே வந்துருந்தது. அதில் இல்லாமல் இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பெட்டர்னு கூட சொல்ல முடியாது, நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. படத்துக்கு நாளுக்கு நாள் அப்படியே எதிர்பார்ப்புகள் கூடிக்கிட்டே போகுது. ரசிகர்கள் வேறு, விஜய் ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் உட்காந்துருக்குறாங்க. இப்போ மற்ற சாங்கோட இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது கூட நம்ம ஸ்பார்க்கில் பார்க்கும்போது அதில் வந்து ரீஏஜிங் பண்ண டெக்னாலஜி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்திருந்தது. அண்ட் ட்ரெய்லரில் அதை மாற்றிருந்ததை வெங்கட் பிரபு சார் சொல்லியிருந்தாரு. அண்ட் இப்போ இந்த சாங்கில் பார்க்கும்போது அதுக்கான விஷுவல்ஸ்லாம் பரவாயில்லாம தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வந்துட்டு இருக்குல்ல சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பரவாயில்லாமல நல்லாவே பண்ணியிருக்காங்க. டோட்டலாக அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் இந்த மாதிரி வர்றப்ப விமர்சனங்கள் வர்றப்ப படத்தில் நிறைய விஷயங்கள் ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. ரீஏஜிங்லேயே டோட்டலாக நிறைய விஷயங்கள் ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. விமர்சனங்களையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அது நல்ல, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பாசிட்டிவான விஷயமா நினைக்கிறேன். எனக்கு விமர்சனமே வராமல் படம் ரிலீஸ் பண்ணிட்டு தேட்டரில் போய் அந்த விமர்சனம் வந்துச்சுன்னா அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். ஆனால் அவங்க வர்ற விமர்சனங்களை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அதை நிறைய விஷயங்களை ரீஒர்க் பண்ணியிருக்காங்க, ரீகரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய முக்கியமான விஷயங்களை சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க படத்தில் அப்படிங்கிறது. விஜயகாந்த் பற்றின ஒரு மேட்டர் ஒன்று சஸ்பென்ஸாக இருக்குது. அஜித் பற்றின ஒரு மேட்டர் சஸ்பென்ஸாக இருக்குது படத்தில் அப்படின்னு நிறைய சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணாமல். ரெண்டாவது வந்து பெருசாக வந்து ப்ரொமோஷன் பண்ண வேணாம், ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்புகள் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் பூர்த்தி பண்ண முடியலன்னா வேறு மாதிரி ஆயிருங்கிறதுனால கொஞ்சம் இதாக வச்சுருக்காங்க.
மற்றபடி படத்துக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ரிலீஸ்க்கு உண்டான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இப்போ எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க சொல்ற மாரி வெங்கட் பிரபு சாரே வந்து ஒவ்வொரு இன்டர்வியூலயும் பேசும்போது ஒரு மாரி ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கு. பட் இருந்தாலும் அத கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா வந்து அத வெளிய சொல்லிறக்கூடாது. அப்படிங்கிற மாரி ஒரு மோட்ல தான் பேசிட்டு இருக்காரு. அண்ட் அஜித் சாருமே வந்து அதுல ஷார்ட்ல இருக்கலாம், இல்ல ஒரு டயலாக் இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ட் குட் பேட் அக்லிலயுமே வந்து விஜய் சாரோட ரெஃபரன்சஸ் இருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்கல்ல சார். இல்ல குட் பேட் அக்லியில் இருக்கா என்னங்கிறது தெரியல. அது ஓகே. ஒன்றும் நம்ம இது வரைக்கும் ஃபைனலைஸா. இதுல கண்டிப்பா இருக்கிறார். ஏதோ ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன்ல ஒரு வாய்ஸ் ஓவரோ ஒரு விஷுவல்ல வர்றாரு, ஃபோன்ல வீடியோ காலில் வந்து பேசுற மாதிரி ஏதோ ஒரு சீக்வன்ஸ் கண்டிப்பா இருக்கு. அதில் வந்து தேட்டரில் ஒரு பெரிய கிளாப்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு போர்ஷன் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன் வச்சிருக்கிறாரு. அதை ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க. அவர் அப்படி நேற்று ஒரு 2 3 இடங்களில் சொல்கிறப்ப அப்படியே லீக் பண்ணிட்டார் லைட்டாக. ஆனால் அதை வந்து சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக இருக்கு சஸ்பென்ஸாக. ஏதோ ஒரு ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குள்ள. இப்ப யுவன் சாரோட பர்த்டே அப்போ இந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சாங்ஸை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை இவனை பொறுத்த வரைக்கும் அவருடைய திறமையெல்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. மங்காதா வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்னைக்கு அந்த ரிங் டோன் தான் நீங்கள் நிறைய பேர் அந்த பிஜிஎம் தான் வச்சிருக்காங்க. யுவன் பொறுத்த வரைக்கும் பல காதலுக்கு அவர் வந்து தூது போயிருக்கிறார் அவர் பாடல் மூலியமா. யுவன், பழனி பாரதி, முத்துக்குமார் இந்த காம்போ வந்து ஒரு சாங் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். முதல் அரவிந்தன் படத்தில் தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அதில் முதல் பாட்டே வந்து ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் அவர் பழனி பாரதி எழுதியிருப்பார். ஆல் த பெஸ்ட் அவரை இன்வைட் பண்ணுற மாதிரி. அதுலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட யுவன் வந்து பல சாதனைகளை பண்ணியிருக்கிறாரு. ரீரெக்கார்டிங் இவனை அடிச்சுக்கவே முடியாது. நீங்கள் என்னதான் சாங்கில் நீங்கள் சொன்னாலும் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமாங்கிற மாதிரி ரீரெக்கார்டிங்கில் ஒரு மேஜிக் ஒன்று. நீங்கள் எப்படி ஒரு படத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் ரீரெக்கார்டிங்கில் ஒரு மேஜிக் பண்ணக்கூடிய பெரிய ஆற்றல் வந்து யுவனுக்கு இருக்குது. அதை நீங்கள் வந்து மறக்க முடியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரீரெக்கார்டிங்கில் பெரிய லெவலில் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் ஏன் முதல்ல 2வது சாங்லாம் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சுன்னா பெர்சனலாக யுவனுக்கு சில ப்ராப்ளம் அவங்க அக்காவுடைய இது சில ப்ராப்ளம் இருந்ததுனால பெருசாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. 2வது அதிகமான ப்ரெஷர். இந்த படம் வந்து இந்த சாங் பெரிய பட்ஜெட் படம், இந்த சாங் ஹிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுனால எஃபெக்ட் போட்டது என்ன ஆச்சுன்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த பாடல்லாம். பட் அந்த பாடலெல்லாம் ஹிந்தியில் வந்து ஹிந்தி வெர்ஷன் கேட்குறப்ப நல்லாயிருக்கு. ஹிந்தி வெர்ஷன் கேட்குறப்ப அது கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணி வேற ஒரு வாய்ஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. இப்போ இந்த பாட்டு லாஸ்ட்டாக வந்த 3 பாட்டும் கூட இது ரொம்ப நல்லா இருக்கு. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. படத்தில் இந்த பாட்டு ஒரு முக்கியமான பாட்டு அப்படிங்கிறாங்க. த்ரிஷா பண்ணுறாங்க இந்த பாட்டு அப்படின்னு முக்கியமான ஒரு பாட்டு, முக்கியமான ஒரு போர்ஷனில் இந்த பாட்டு வருது. இந்த பாட்டு கண்டிப்பாக தேட்டரில் ஒரு பெரிய ஒரு ஆரவாரம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரீரெக்கார்டிங்கில் சும்மா பின்னி படம் எடுத்திருக்காரு யுவன். யாரும் எதிர்பார்க்காத ஒரு ரீரெக்கார்டிங் ஒரு மேஜிக்கை வந்து ஸ்க்ரீனில் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. நாளுக்கு நாள் வந்து இப்போ என்னன்னா கோட் பற்றின ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூடிகிட்டே போகுது. அதாவது வெங்கட் பிரபு அப்பப்போ ஏதாவது ஒன்று லீக் பண்ணுறாரு, இந்த மாதிரி சாங் ரிலீஸ் பண்ணுறாங்க, படத்துடைய பிஸ்னஸ்ஸு அப்படிங்கிற விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் ஏற்றிட்டு போகுது. இந்த 3 மணி நேரம்ங்கிறது தான் ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு கவலையாகவே இருந்துச்சு. பட் அந்த இப்போ வரக்கூடிய தகவல் என்னென்னா அந்த 3 மணி நேரம்ங்கிறது போகிறதே தெரியல, படம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ அவரே சொல்லும்போது இந்த 3 மணி நேரம் வந்து அவ்வளோ பெரிய லேகா இருக்கா, அப்படி லேகா இருக்கு ஒரு லென்த்தாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது விஜய் சார் வந்து பார்த்தாரு. அது முதல்ல சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ட்ரோலில் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவரே வந்து பிரேக் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஜய் சார் பார்த்தாரு, கட்டி பிடிச்சாரு, ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அண்ட் வந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்களும் ஏஜிஎஸ் குழுவுமே வந்து பார்த்துருந்தாங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்கல்ல சார். இந்த 3 மணி நேரம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆமாம், 3 மணி நேரம் கதை சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸ்க்ரீனில் வந்து தேட்டரில் ஒரு 3 மணி நேரம் ஒருத்தவங்களை உட்கார வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். கொஞ்சம் போர் அடிச்சா கூட படம் வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி இந்த லாங் டியூரேஷன் படம் எடுக்கிறது வந்து இன்னைக்கு யாருக்குமே பொறுமை கிடையாது. எல்லாமே ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ன்னு போயிட்டு இருக்க நேரத்தில் தேட்டரில் கொண்டு வந்து 3 மணி நேரம் உட்கார வச்சு நீங்கள் ஒரு வேலையை காட்டணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மெனக்கிடணும். அப்போ எவ்வளோ விஷயம் 3 மணி நேரம் ஃபுட்டேஜ் நமக்கு காட்டுறாங்கன்னா அப்போ எவ்வளோ நேரம் ஃபுட்டேஜ் எடுத்திருப்பாங்க. குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேலே ஃபுட்டேஜ் இருந்திருக்கும். ரா ஃபுட்டேஜ் அதை கட் பண்ணி நம்ம ட்ரிம் பண்ணி அதை ஒரு கொண்டு வர போல தான் 3 மணி நேரம். அப்போ அதுக்கு உண்டான எஃபெக்ட் போட்டிருக்கணும்ல. 3 மணி நேரங்கிறதா ஒரு பெரிய விஷயம். 3 மணி நேரம் நம்மளுடைய டயத்தை 3 மணி நேரத்தை அவங்க வாங்குறாங்க. அந்த 3 மணி நேரத்துக்கு அவங்கள வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப விடாமல் ஃபோன் எடுக்க விடாமல் உட்கார வைக்கணும். இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறது வந்து அந்த படத்தை வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா வெங்கட் பிரபு அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு இயக்குனராக இருப்பார். ஏன்னா ஒரு பெரிய இயக்குனர், ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம், பெரிய எதிர்பார்ப்பு, 3 மணி நேரம் டியூரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அதை வந்து இவர் கண்ட்ரோல் பண்ணி கையில் எடுத்துட்டாரு. அந்த லகான கையில் எடுத்துட்டாருன்னா வெங்கட் பிரபு ஒரு 10 வருஷத்துக்கு அசைக்க முடியாத ஒரு இயக்குனராக இருப்பார். கண்டிப்பாக வரக்கூடிய செய்திகள்லாம் என்னென்னா படம் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த 3 மணி நேரங்கிற அந்த லென்த்தி தெரியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஓகே சார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இத போயிட்டு இந்த கதைய போயிட்டு ஸ்கிரிப்ட்ட போயிட்டு சொல்லும்போது, விஜய் சார்கிட்ட சொல்லும்போது, "இது எனக்கே புரியல. ஆடியன்ஸ்க்கு எப்படி புரியும்?" அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அதே மாரி ஏஜிங் ப்ராசஸ் பத்தியும் பண்ணும்போது, "இவ்ளோ நீ மெனக்கெடணுமா? கொஞ்சம் எனக்கு ஏத்த மாரியே வச்சுக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இந்த மாரி அட்வைசஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறது. அண்ட் அதெல்லாமே வந்து அப்ளை பண்ணும்போது வெங்கட் பிரபு சார் வந்து உண்மையிலேயே வந்து விஜய் சார் ரொம்ப தெளிவா இருக்காரு அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ விஜய் சாருடைய விஷயங்கள் வந்து எந்த அளவுக்குலாம் வந்து படத்த வந்து மெருகேட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல கண்டிப்பா எல்லா விஷயத்திலயும் அவருடைய இன்டர்ஃபியர் இந்த படத்துல இருக்கு, இல்லாம இல்ல. பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் இவர் மட்டும் கிடையாது. பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு டைரக்டர் படம் பண்றப்ப அவங்களுடைய இன்டர்ஃபியர் கண்டிப்பா இருக்கும். அது ஸ்கிரிப்ட் வைஸா இருக்கட்டும், கதையா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும். இந்த சாங் எல்லாமே செலக்ட் பண்ணது ஆல்ரெடி ஈவன் 3-4 சாங் போட்டிருக்காரு. அதை வந்து விஜய் தான் சூஸ் பண்ணியிருக்காரு. இது அவங்களே பிரேக் பண்ண நியூஸ் தான் அது. அதனால நிறைய ஒரு 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 2-3 வெர்ஷன் சாங் காமிச்சிருக்காங்க. அதுல வந்து இது ஓகேங்கிற மாதிரி அவர் தான் சூஸ் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற மாதிரி கதை விஷயமா இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் வைஸாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ வந்து முந்தினா கூட வெறும் நடிகர் தான். இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் இருக்கார். அதில் ஏதோ ஒரு காட்சி தவறாக வந்துடக்கூடாது, ஒரு டயலாக் தப்பாக வந்துடக்கூடாது, ஒரு இமேஜ் போயிடக்கூடாதுங்கிற விஷயங்கள் நிறைய பார்ப்பாங்க. அப்போ முழுக்க முழுக்க விஜயினுடைய இன்டர்ஃபியர் கோட்டில் இருக்கும். இன்டர்ஃபியர்னா ஒரு சஜஷன் இருக்கும், ஒரு அட்வைஸ் இருக்குது, இது அப்படி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஒரு கதை ஒன்று ஸ்கிரிப்ட் ஒன்று சொல்லியிருப்பார். எங்கன் பிரபு இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னா அதில் சில எல்லாரும் உட்காந்து தான் அதை முன்ன பின்ன மாற்றிருப்பாங்க. அப்போ அப்படிங்கும்போது அவருடைய இது இருக்கத்தான் செய்யும், கண்டிப்பாக இருக்கும். இப்ப இன்டர்வல் சீனு, கிளைமாக்ஸ் சீன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏன்னா வந்து அவரு ஸ்டாப் பண்ணிட்டு, "நீ போ, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா." அந்த லெவலுக்கு வந்து சொன்னாரு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருக்காருல்ல சார். அந்த அளவுக்கு என்ன பெருசா இருக்கும் அப்படின்ற மாரி இல்லை, எதிர்பார்க்கிறீங்க? வெங்கட் பிரபுவுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகே. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பர்சனலாக தெரிஞ்ச சில பேர் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பாங்க. அங்கே அந்த அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இருக்குது எப்பயுமே. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் தான் உட்காந்துருப்பாரு. ஷூட்டிங் நடக்கிற மாதிரியே தெரியாது, அவுட்புட் கரெக்டாக வந்துடும். ரொம்ப ஜாலியாக படம் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர். ஆனால் இந்த படத்துக்கு டோட்டலாக அப்படியே மாறி இருக்கு. முழுக்க முழுக்க ஃபுல் எஃபெக்ட் போட்டிருக்கிறாரு. ரொம்ப சீரியஸாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது வெங்கட் பிரபுனுடைய அந்த பழைய மாநாடு, மங்காத்தா ஏறக்குறைய அதே மாதிரியான பேட்டர்னில் ஒரு ஃபாஸ்டான மூவியாக தான் இது வந்திருக்கு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க இப்போ. கோட் படத்தோட ப்ரீ புக்கிங் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ இதோடைய வந்து டிக்கெட் ரேட் வந்து ஒரு அளவுக்கு இதுதான் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான கேஸஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்கல்ல சார். இல்லை, இது தவறான விஷயம். அதாவது வந்து ரூ. 390 அப்படிங்கிற ஒரு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து படத்தினுடைய ஹைப்பை குறைச்சிரும். படத்துக்கு விஜய்க்கு கெட்ட பேரை கொண்டு வந்து விட்டுரும். ஏன்னா இன்றைக்கி ஒரு கட்சியோட தலைவர் ஆகிட்டார். இந்த மாதிரி ஒரு ஓப்பனாக வந்து ஆன்லைனில் டிக்கெட் இந்த 390 ரேட் போட்டே போடுறதெல்லாம் வந்து, அதாவது ரசிகர்கள் உங்களை நம்பி வர்றாங்க. அதாவது அவன் வந்து எப்படியாவது ஃபஸ்ட் ஷோ பார்த்துடணும். அந்த ஆர்வத்தை, அந்த அன்பை நீங்கள் பணமாக்கக்கூடாது இல்லையா? அது வந்து அவங்க நம்பி வர்றான். எப்படியாவது நம்ம தலைவருடைய வெளியூருக்கு போய் பார்க்குறான், அதர் ஸ்டேட்டில் கேரளா போய் படம் பார்க்குறான், கர்நாடகாவில் போய் படம் பார்க்குறான், எப்படியாவது முதல் காட்சி பார்த்துடணும்னு முதல் நாளே போய் 4 மணி சொன்னால் வீட்டிலேருந்து 2 மணிக்கு எந்திரிச்சு போய் நிற்கிறான். அப்படி ஒரு ஆர்வத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய பாக்கெட்டில் கை வைக்கக்கூடாதுல்ல. அப்போ அந்த ஆர்வத்தையும் அந்த அன்பையும் நீங்கள் வந்து பணமாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது விஜய் இதில் கண்டிப்பாக தலையிடணும். ஏன்னா இது எல்லா கெட்ட பேரும் விஜய் தான் வரும். அவங்க ஆனால் என்ன சொல்லுவாங்க, தயாரிப்பு நிர்வாகத்தில் போய் சொன்னோன்னா, நாங்கள் சம்பளம் இவ்வளோ கொடுத்துருக்குறோம், ப்ரொடக்ஷன் காஸ்ட் இவ்வளோ வந்திருக்கு, நம்ம ஒரு 4 நாளுக்குள்ளே எடுத்தால் தான் பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்க. பட் 4 நாள் எடுக்க வேண்டியதை 10 நாள் எடுங்க, ரேட்டை கம்மி பண்ணுங்க. இதனால் வந்து இப்போ ஃபஸ்ட் ஓப்பனிங் அன்றைக்கி பார்த்தோன்னா புக்கே ஆகலை. ஓப்பன் பண்ணுறாங்க, புக்கே ஆகலை. ஒரு பாதி ரூபா காலியாக இருக்குது. என்னென்னு பார்க்குறப்ப ரேட் இந்த மாதிரி 390 ப்ளஸ் ஸ்நாக்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சென்னையில் ஒரு தேட்டரில் போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த அந்த இதை இப்போ எடுத்துருக்குறாங்க. அந்த அந்த படத்துடைய ப்ரீ புக்கிங்கே அந்த வந்து எடுத்துருக்குறாங்க, ரேட் போடாமல் எடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்காணிக்க வேண்டிய விஷயம். ரசிகர்களுடைய அந்த உணர்வுகளை மதிக்கக்கூடிய விஷயம். அதில் கண்டிப்பாக அதில் வந்து விஜய் தலையிட்டு இதை கண்டிப்பாக பேசணும். இப்போ கோட்டோட எக்ஸ்பெக்டேஷன் ஹையா இருக்கு அப்படிங்கும்போது ஆல்ரெடி ப்ரீ பிசினஸ் வந்து ஓரளவுக்கு பெருசா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்பப்படுதுல்ல சார். இப்போ ஏஜிஎஸ் நிறுவனமே சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ப்ரீ பிசினஸ்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. எந்த அளவுக்கு சார் இருக்கு? இல்லை, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறுவனத்துக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஓடிடி விற்கிறவங்களுக்கும் சேட்டலைட் வாங்குறவங்களுக்கும் இதுக்குள்ளே தான் தெரியும். பிஸ்னஸை யாருமே ஓப்பனாக சொல்லவே மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. நம்ம ஒரு ஒரு வெளியிலேருந்து ஒரு ஓவராலாக தெரிஞ்சுக்கலாம், இவ்வளோ நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷனில் நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 450 கோடிக்கு மேலே ஆயிருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரிஜினலாக ஆனது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனை வரும், டாக்ஸ் போட வேண்டியிருக்கும், எவ்வளோ ஒயிட்டாக கொடுத்தாங்க, எவ்வளோ பிளாக்காக கொடுத்தாங்கிற விஷயங்கள்லாம் ஒரிஜினலான விஷயங்கள் அந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கும் வாங்கின ஆளுக்கு தான் தெரியும். அதை எப்படி வாங்கினாங்க, யார் வாங்கினாங்க, எங்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க, யார் பேரில் யார் வாங்கியிருக்கிறா, செல் கம்பெனியா, டைரக்ட் கம்பெனியா, பிளாக்கா ஒயிட்டா, அது 400ங்கிறது எப்படி வருது, லிக்யூடா, டிரான்ஸ்லேஷனா, எல்லாம் இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது இது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க.
இதையும் வந்து ஓவராலாக நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஒரு 400 கோடிக்கு மேலே இந்த படம் பிஸ்னஸ் ஆயிருக்கு, ஒரு 1000 கோடி கலெக்ஷன் ஆகும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன். 1000 கோடிக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. 1000 கோடி எப்படி இந்த படத்தை கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற ஆச்சு தான். அப்போ வந்து ஒரு 1000 கோடி இலக்கை நோக்கி கோட் போகுது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு இது வச்சுருக்காங்க, ஒரு கோல் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இதுதான் இந்த பிஸ்னஸ் தான் தெரியுமே தவிர இதுவுமே வந்து தயாரிப்பு நிர்வாகம் ஆத்தரைஸாக சொன்னால் தான் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே சார். இப்போ கோட் FDFS அப்படின்னு சொல்லும்போது 4AM ஷோ அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஷோவாக இருந்திருக்கும், ஃபேன் ஷோவாக. இப்போ கேரளா, பெங்களூர் இந்த மாதிரியான இடங்களில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, வாய்ப்பு இல்லை. இந்த படத்தை கொடுத்தீங்கன்னா மற்ற படங்களும் கேட்க ஆரம்பிப்பாங்க. வேட்டையன் கேட்க ஆரம்பிப்பாங்க, விடாமுயற்சி கேட்க ஆரம்பிப்பாங்க, குட் பை டக்லி வரிசையாக கேட்க ஆரம்பிப்பாங்க. 4AM ஷோவில் வந்து நமக்கு நிறையா பிரச்சனை இருக்குது. ஆல்ரெடி ஒரு பிரச்சனையை சந்திச்சதுனால தான் அதை கட் பண்ணி வச்சாங்க. 4 மணி ஷோனா அவங்க 2 மணிக்கே வந்துடுறாங்க, 1 மணிக்கே வந்து உட்காந்துடுறாங்க. அப்புறம் அந்த மிட் நைட்டில் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸஸ் முடியாது, தேட்டர் ஓனர்ஸ் முடியாது. அப்புறம் அதே மாதிரி படம் முடிஞ்சு 4 மணிக்கு முடிஞ்சிட்டு 7 மணிக்கு வெளியில் வரப்போ ஆஃபீஸ்க்கு போகிற நேரம் அவ்வளோக்கு ரோட்டில் வந்துட்டாங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகிப்போம். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. ஃபஸ்ட் ஷோ பார்க்குறப்ப அவங்க என்ன மாதிரியான உற்சாகத்தில் இருப்பாங்கன்னு தெரியும். அப்படியும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, தவறாக விஷயங்கள் நடந்துருது. அப்படிங்கிறதுனால அதனால தான் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதை கொடுத்துட்டேன்னா மற்ற ஆட்களும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கும்போது வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக இல்லை. இப்போ கோட் ஒரு பக்கம் வந்து பேன் இந்தியா ஃபிலிமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஃபிலிமில் வந்து இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து ஏஐயில் வர வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்கான போய் மீட்லாம் பண்ணிட்டு வந்தாங்கல்ல சார்? ஆமாம், அது வந்து மரியாதை நிமித்தமாக சந்திப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட அதுக்கு அவருக்கு உண்டான ஒரு ஒரு மரியாதை செய்யணும் இல்லையா? அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க போல, கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா அவருக்காக அந்த படத்தில் அவரை யூஸ் பண்ணதுக்காக அவங்கள பார்த்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கையில் வந்து ஒரு இது வச்சுருப்பாங்க, ஒயிட் கவர் வச்சுருப்பாங்க, செக்கு, அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவர் வீட்டில் வந்து பசங்களை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ முன்னாடி நின்று அவங்கள்ட்ட ஒரு விஷ் பண்ண மாதிரி வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. ஒரு முக்கியமான ஒரு போர்ஷனில் பழைய யங் விஜயகாந்த் எவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருப்பார் அந்த மாதிரியான விஜயகாந்த் ஒன்று இருக்கிறார் அந்த படத்தில். அந்த போர்ஷன் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது விஜயகாந்தோடைய ரசிகர்கள் அவர் மறைவுக்கு பிறகு அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறாங்க முதல் முறையாக. மிகப்பெரிய விஜயகாந்த் ரசிகர்கள் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாருக்குமே அந்த ஒரு ஆர்வம் இருக்குது. விஜயகாந்த் இறந்தது பிறகு அவரோட பேர் வந்து நாளுக்கு நாள் வந்து பெருகிக்கிட்டே போகுது. அப்படிங்கும்போது இப்படி ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது ஸ்க்ரீனில் அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். அதை கரெக்டாக வந்து வெங்கட் பிரபு பயன்படுத்தியிருக்காரு. ஏற்கனவே 2-3 படத்துக்கு ஏற்கனவே கேட்டாங்க, அதுக்கெல்லாம் கூட அவங்க ஒத்துக்கல. சரி, வெங்கட் பிரபு கேட்குறாரு, விஜயினுடைய படம் அப்படிங்கிறதுனால பெரிய படம் கொஞ்சம் சரியாக பண்ணிடுவாங்க. ஏன்னா சின்ன சின்ன ஆட்கள்கிட்ட கொடுத்து அதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, தப்பாக விஜயகாந்தை காமிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இது அவங்களுக்கு படத்தை பார்த்து அந்த அவருடைய போர்ஷனை போட்டு காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க, ரொம்ப சென்டிமெண்ட்டாக அட்டாச் ஆகிட்டாங்க அந்த போர்ஷன் பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க போல. அவங்களுக்கு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த போர்ஷன் வருது. அந்த போர்ஷன் படத்தில் தியேட்டரில் விசில் கிளிக்கும் அப்படிங்கிறதுல கன்ஃபார்மாக சொல்லலாம். மறைந்த விஜயகாந்த் விஜய் இவங்களை வந்து ஆல்ரெடி ஒரு தடவை நம்ம பார்த்துருப்போம், அவங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதே சமயத்தில் வந்து விஜய் அஜித் அவங்களுமே வந்து ரொம்ப ஒரு நட்பு வட்டாரத்தோட இருக்காங்க. அவங்களையும் நான் 2 பேரும் ஒன்றா சேர்த்து படம் பண்ணணும் அப்படின்ற ஆசையோட வெங்கட் பிரபு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இப்போ அவங்களுடைய ஒரு ரெஃபரன்ஸுமே வந்து உள்ள படத்தில் இருக்கும். அப்படிங்கும்போது வெங்கட் பிரபு ஒரு விஜய் ஃபேனாக வேறு என்னென்ன உள்ள சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் வச்சிருக்கான வாய்ப்பு இருக்கு? அதுக்காக ஏற்கனவே பேசி இந்த மாதிரி அஜித்தினுடைய ஏதோ ஒரு போர்ஷன் ஏதாவது ஒரு இம்பாக்ட் உள்ளே இருக்குது. வாய்ஸ் ஓவரில் வர்றாரா, இல்லை ஒரு வீடியோ காலில் வர்றாரோ, ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அது பண்ணுறாரு. 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் எல்லாருடைய ஆசை. ஒரே ஒரு படம் ராஜாவின் பார்வையில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணல, பலரும் முயற்சி பண்ணாங்க. வெங்கட் பிரபு இனி அந்த முயற்சியும் பண்ண முடியாது, ஏன்னா அடுத்த படத்தோடு அவர் சினிமா விட்டு போகிறார். அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்குள்ளே அதில் என்னென்ன சேர்க்கணுமோ அதனால எல்லா விஷயமும் சேர்த்துருக்கிறாரு. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொன்னீங்களா சார்? இன்னொரு இன்டர்வியூவில் மறுபடியும் சந்திக்கிற வர நன்றி சார். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.